நண்பர்களே, வாருங்கள், இன்று நாம் ஒரு அதிசயமான பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம். சீனாவின் ஆழமான மர்மங்களுக்குள் பயணித்து அமரத்துவத்தின் மாய மருந்துகளை பற்றி அறியப் போகிறோம். இந்த அற்புதமான மருந்துகளை தேடி மன்னர்களும் அறிஞர்களும் எத்தனை ஆபத்துகளை எதிர்கொண்டார்கள் என்பதை நாம் காணப்போகிறோம். அவர்களின் தேடல் வெற்றியளித்ததா, இல்லையா? அதன் விளைவுகள் என்ன? சரி, ஆரம்பிக்கலாம். சீனாவின் பண்டைய கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றிய டாவோ மதம் அமரத்துவத்தை அடைவதற்கான ஒரு அற்புதமான பாதையை வகுத்தது. இந்த மதத்தின் அடிப்படை நம்பிக்கையே மனித உடல் ஒரு தெய்வீகமான அழியாத உடலாக மாற்றப்படலாம் என்பதுதான். இதற்கு 2 வழிகள் இருந்தன: வெளிப்புற இயல்வேதியியல் மற்றும் உள்ளியல் வேதியியல். இன்று நாம் அபாயகரமான ஆனால் மிகவும் சுவாரஸ்யமான வெளிப்புற இயல்வேதியியல் மற்றும் அதன் மருந்துகளை பற்றி பார்ப்போம். டாவோ ஆல்கெமிஸ்டுகள் பலவிதமான தாதுக்கள் மற்றும் உலோகங்களை பயன்படுத்தி மருந்துகளை உருவாக்கினர். சிவப்பு பாதரசம், தங்கம், ஜேட் பொடி, ஆர்சனிக் சேர்மங்கள் மற்றும் அரிய வகை மூலிகைகள், காளான்கள் என பல பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த பொருட்கள் அனைத்தும் பிரபஞ்ச சக்தியை கொண்டிருப்பதாகவும் உடலை மாற்றும் சக்தி கொண்டவை என்றும் அவர்கள் நம்பினார்கள். ஆனால் இதில் பெரும் ஆபத்தும் இருந்தது. சிவப்பு பாதரசம் அல்லது சிந்தூர் வாழ்வை பாதுகாக்கும் சக்தி வாய்ந்தது என்று நம்பப்பட்டது. ஆனால் உண்மை வேறு. இந்த பொருள் பல மன்னர்களின் மரணத்திற்கு காரணமாக அமைந்தது. அதன் விஷத்தன்மை காரணமாக பலர் உயிரிழந்தனர். இந்த உண்மை அமரத்துவத்தின் தேடலில் எவ்வளவு ஆபத்துக்கள் இருந்தன என்பதை நமக்கு காட்டுகிறது. ஆர்சனிக் போன்ற விஷத்தன்மை வாய்ந்த பொருட்கள் சிறிய அளவில் உட்கொள்ளும் போது சில நன்மைகளை அளிக்கும் என்று சிலர் நம்பினர். ஆனால் அது மிகவும் ஆபத்தானது. அதிக அளவில் உட்கொண்டால் உடனடியாக உயிரிழப்பு ஏற்படும். தங்கத்திற்கு அமரத்துவத்தை கொடுக்கும் தன்மை உண்டு என்று நம்பப்பட்டது. அதனால் தங்கத்தின் பொடியை அமரத்துவ மருந்துகளில் சேர்த்தனர். ஆனால் உண்மையில் தங்கம் உடலுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஜேட் கற்களும் அமரத்துவ மருந்துகளில் பயன்படுத்தப்பட்டன. அவை உடலுக்கு நன்மை பயக்கும் என்று நம்பப்பட்டது. ஜேட்டின் அழகு மற்றும் அதன் மருத்துவ குணங்கள் பற்றி பண்டைய காலங்களிலேயே அறியப்பட்டது. பலவிதமான மூலிகைகள் அமரத்துவ மருந்துகளில் சேர்க்கப்பட்டன. இந்த மூலிகைகள் உடலுக்கு ஆற்றல் அளிக்கும் என்று நம்பப்பட்டது. இந்த மூலிகைகளின் மருத்துவ குணங்கள் பற்றிய ஆராய்ச்சிகள் இன்றும் நடந்து வருகின்றன. சில அரிய வகை காளான்கள் அமரத்துவ மருந்துகளில் சேர்க்கப்பட்டன. இந்த காளான்கள் மனித உடலுக்கு சக்தி அளிக்கும் என்று நம்பப்பட்டது. ஆனால் சில காளான்கள் மிகவும் விஷத்தன்மை வாய்ந்தவை. வெளிப்புற இயல் வேதியியலுடன் உள் இயல் வேதியியலும் டாவோ மதத்தில் முக்கியமானது. இது தியானம், சுவாச பயிற்சி, ஆற்றல் பயிற்சி போன்றவற்றை உள்ளடக்கியது. இது உடலை மாற்றுவதற்கான ஒரு ஆன்மீக பயணம். சில மருந்துகள் உடனடி விளைவுகளை ஏற்படுத்தின. அதிக ஆற்றல், தெளிவான கனவுகள் போன்றவை அடங்கும். ஆனால் நீண்டகால விளைவுகள் அனைத்தும் மரணம்தான். இந்த அமரத்துவ மருந்துகள் பற்றிய கதைகள் இன்றும் கூட நம்மை மயக்குகின்றன. இது ஒரு அபாயகரமான பயணமாக இருந்தாலும் அதன் மூலம் பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்தன. இந்த அமரத்துவ மருந்துகளின் ஆய்வுகள் சீன மருத்துவத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவின. புதிய மூலிகைகள் மற்றும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அமரத்துவ மருந்துகளின் ஆய்வுகள் வேதியியல் துறையின் வளர்ச்சிக்கும் வழிவகுத்தன. பல புதிய வேதியியல் வினைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. உலோகங்களை உருக்குதல், பொடிகளாக மாற்றுதல் போன்ற உலோகவியல் துறையிலும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டன. டாவோ ஆல்கமி ஆய்வகங்களில் நடந்த சோதனைகளின் விளைவாக வெடிமருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அமரத்துவம் என்பது ஒரு மாயாஜாலம். இதற்காக பலர் தங்கள் உயிரையும் தியாகம் செய்தனர். அமரத்துவத்தின் தேடல் அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தை ஒன்றிணைத்தது. இது ஒரு அற்புதமான பயணமாக இருந்தது. இந்த பயணம் பல ஆபத்துக்களை கொண்டிருந்தது. ஆனால் அதன் மூலம் பல அறிவியல் கண்டுபிடிப்புகளும் நிகழ்ந்தன. சீன வரலாறு அமரத்துவத்தின் தேடலை பற்றிய பல கதைகளை நமக்கு சொல்கிறது. இந்த கதைகள் நம்மை மயக்குகின்றன. அமரத்துவ மருந்துகள் பற்றி இன்னும் பல மர்மங்கள் உள்ளன. இந்த மர்மங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. இன்றும் கூட அமரத்துவ மருந்துகள் பற்றி ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன. இந்த ஆராய்ச்சிகள் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும். அறிவை பெறுவதற்கு நாம் விலை கொடுக்க வேண்டும். அமரத்துவ மருந்துகளின் தேடலில் பலர் தங்கள் உயிரை விலை கொடுத்தனர். இந்த கதை நமக்கு பல பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறது. அமரத்துவம் என்பது ஒரு மாயை மட்டுமே.
வாழ்வின் மதிப்பை நாம் உணர வேண்டும். அமரத்துவத்தை தேடுவதை விட இன்றைய வாழ்வை சிறப்பாக வாழ்வது முக்கியம். அமரத்துவத்தின் தேடல் ஒரு நீண்ட மற்றும் சுவாரஸ்யமான பயணம். இது ஆபத்துக்களையும் பலன்களையும் கொண்டிருந்தது. இந்த அற்புதமான பயணத்தின் முடிவில் அமரத்துவம் என்பது ஒரு மாயை என்பதை நாம் உணர்கிறோம். ஆனால் அதன் தேடலின் மூலம் பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்தன. இந்த அற்புதமான பயணத்தில் உங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.